அன்பினிய உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக இனிய உறவுகளை, இன்று தினம் நான் உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதற்கு முன்பாக இப்போ யாராவது நண்பர்கள் வர்றான்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு நண்பர்களோ உறவுகளோ வந்தனே நம்ம என்ன செய்வோம்? நண்பர்களை ஒரு எங்கேயோ பார்த்துக்கிற இடையில அப்போ பார்க்குறதில்ல, பார்த்த உடனே என்னச்சுமா, என்னடா மாப்பிள்ள டீ சாப்பிடுமா? நம்மளுடைய முதல் கேள்வி என்ன இருக்கு? என்னடா டீ சாப்பிடுமா, காய் சாப்பிடுமா? அப்படி உபசரிக்கின்ற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. இல்லை, வீட்டுக்கு நம்ம விருந்தாளுக வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்தவங்களை நாம் என்ன செய்வோம்? வீட்டுக்கு வந்த உடனே காஃபி வாங்க. முன்னாடி யார் வீட்லேயும் காஃபி போடுகின்ற ஒரு பழக்கம் இல்லை. அப்போ டீ கடையில் போய் என்ன செய்வானா, அப்போது அரைவாது அனுப்பிச்சி, சின்ன வயசு பசங்களை அனுப்பிச்சி போய் டீ வாங்கி வாடான்னு அனுப்பிச்சி விடுவோம். ஒரு செம்பு அதுக்கே வச்சுருப்போம். விருந்தினர்கள் வந்தாங்கன்னா டீ வாங்கி வர்றதுக்கு இருப்பாங்க. நாமளே போயிருக்கலாம். நான்லாம் நிறைய முறை போயிருக்கேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஆள் இருப்பாங்க, வந்துக்கே இருப்பாங்க, கெஸ்ட்டு வந்துக்கே இருப்பாங்க. அப்போ நாங்கள் அதுக்கே ஒரு வேலையாக இருக்கும், முக்கியமான வேலையாக நாங்கள் போய்க்கிருப்போம். அதுக்கடுத்து என்ன இருப்போம்? ஃபேர்வெல் பார்ட்டி வந்துச்சுன்னா டீ பார்ட்டி வைக்கலாமா? நண்பர்கள் இப்போ அது சகஜமாக போச்சு. என்னடா டீ பார்ட்டி வைக்கலாமா? இப்போ நிறைய பேர் வேறு பார்ட்டிக்கு மாற்றிட்டாங்க. நான்லாம் என்னென்னா, தினந்தோறும் எனக்கு டீ வேணும். அதுவும் நான் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரின்ற இடத்துல நிறைய ஒரு 8 வருடங்களுக்கு மேலே இருந்தேன். அது மிகவும் குளிரான ஒரு பகுதி. அதனால் என்னென்னா, எனக்கு அங்கே கட்டன் டீ சாப்பிடுவோம். பிளாக் டீ இல்லாட்டி காஃபி டீ, பிளாக் காஃபி இது விரும்பி சாப்பிடுவோம் அந்த குளிருக்காக. அது பிறகு என்னென்னா, நாங்கள் ஊட்டியில் கூடலூர் என்ற இடத்துல 22 வருடங்கள் வாழ்ந்தேன். அங்கே அதே மாதிரி தான் 1 லிட்ரு கட்டன் டீ கூட, அதாவது பிளாக் டீ, பால் கலக்காத டீ கூட 1 லிட்ரு கூட குடிச்சிருவான். ஒரு சிலர் என்னென்னா, டீ குடிக்கலண்டா தலை வலிக்குதுன்னுவாங்க, என்ன மயக்கம் வருது, தலை சுற்றுது, அப்படியெல்லாம் அந்தளவுக்கு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்னென்னா, டீ காஃபி குடித்து எனக்கு தலை சுற்றல் வந்துருச்சு அப்படிவாங்க. டீயும் காஃபியும் ஒரு தனி மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாகி விட்டது. அது மட்டுமல்லாது கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இந்திய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இப்போ ஒரு சிலர் என்னன்னா, எனக்கு டீ காஃபியை பிடிக்காதுங்க, தொடவே மாட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் என்ன போல என்னென்னா, டீயும் சரித்தேன், காஃபியும் சரித்தேன், கட்டன் டீயும் சரித்தேன், காஃபியும் சரித்தான், ஏதோ ஒன்று கிடைச்சா போதும், நான்லாம் குடிச்சிக்கே இருப்பேன். ஏன்னா நாங்கள் இருந்த இடம், வசித்த இடம் அவ்வாறு ஒரு குளிரான பகுதிகளில் இருந்ததுனால அதை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். அது கட்டாயம் வேணும். இதே மாதிரி தான் இப்போ ஆரம்பத்துலலாம் எனக்கு நமக்கு இதை பற்றி யோசிச்சிருக்கோம். யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? காஃபியும் டீயும் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்தது? காஃபி எப்படி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்தது? காஃபி டீ எப்படி வந்தது? டீ எந்த நாட்டு தாவரம்? இதை நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். அதனால் நாம் இன்றைக்கி டீயினுடைய வரலாறும் காஃபியினுடைய வரலாறும், டீக்கு தேநீர் என்று தூய தமிழில் சொல்லுவாங்க. தேநீர், தேத்தண்ணின்னுவாங்க. அதெல்லாம் என்னென்னா, தேத்தண்ணி அப்படின்னா இந்த இலங்கையிலிருந்து வந்திருக்கிற மக்கள் என்னன்னா தேத்தண்ணி அப்படின்வாங்க, தேநீர். அதே காஃபிக்கு என்ன செய்யணும், குழம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கலைஞர் தான் அதை அந்த ஒரு வார்த்தையை உருவாக்குனாங்க. அப்போ அவர் குழம்பின்னா காஃபி. அதில் இன்னொன்று இருக்குது. தேநீர் என்பது என்னென்னா, பிரிட்டிஷ் மக்களுடைய கலாச்சார பானம். தேநீர் என்பது பிரிட்டிஷ் மக்கள் இருக்காங்க இல்லையா, யூரோப்பியன்
அந்த யூரோப்பில் வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து தேநீர் விரும்பி அருந்துவார்கள். ஆனால் என்னென்னா பிரிட்டிஷ் மக்களுடைய ஒரு கலாச்சார பானமாக தேநீர் இருக்கிறது, டீ வந்து இருக்குது. காஃபி வந்து இத்தாலியினுடைய மக்கள் அவங்களுடைய கலாச்சார பானம் எதுனா, இத்தாலியினுடைய கலாச்சார பானம் எதுனா காஃபி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஃபி, தேநீர், இதை இரண்டை பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, இந்த காஃபி எங்கே முத உருவாச்சு, தேநீர் எங்கே உருவாச்சுன்னு பார்க்கலாமா? எங்கே எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு முறை ஷன் மோங் என்ற சீன பேரரசர், பல கதைகள் இருக்குது, இது தெர் ஆர் சோ மெனி லெஜண்ட், நிறைய புராண கதைகள் இருக்குது. அதில் வந்து நான் வந்து ஒன்று சொல்ல போகிறேன், இரண்டு புராண கதைகளை நான் படித்ததை வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஒன்று வந்து என்னென்னா, ஷன் மோங் என்ற அரசர் தன்னுடைய வீரர்களோடு வந்து என்னென்னா போருக்கு செல்லுகிறார். அவ்வாறு போருக்கு செல்லுகின்ற போது என்னென்னா ஒரு படைத்தளம் அமைக்கிறாங்க. படைத்தளம் அமைச்சு சமைச்சுக்கு இருக்காங்க. படைத்தளம் வந்து படைத்தளம் அமைச்சு சமைத்துக்கு இருக்கிற போதில் அந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கிருக்காங்க சாப்பாடு சமைக்கிறதுக்காக. அப்பொழுது ஒரு மரத்தினுடைய இலைன்னா ஒரு இலைகள் வந்து நிறையா அந்த இதில் வந்து விழுகுது. அது விழுந்த உடனே அதனுடைய தண்ணியினுடைய நிறமும் மாறுகிறது. அப்போ அது தெரியாம என்ன செய்யறேன்னா அதை வந்து குடிக்கிறாங்க. மன்னருக்கும் அந்த தண்ணி போகுது. அதை குடித்தவுடன் என்னென்னா அந்த வீரர்கள் அனைவருமே புத்துணர்ச்சி பெற்றதை போல் உணர்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு புத்துணர்வு பெற்றது போல் உணர்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, சக்தி கிடைப்பது போல் உணர்கிறார்கள். மன்னருக்கு ஒரே ஆச்சரியம், ஆராய்கிறார், இது எந்த தாவரத்திலிருந்து வந்தது என்று ஆராய்ச்சின்ற போது எங்கே சமைச்சிங்க என்னன்னு கேட்குறாங்க, பார்க்குறாங்க. அது இப்போ தான் வந்து குறுஞ்செடிகளாக அது கட் பண்ணி கவாத் பண்ணி குறுஞ்செடிகளாக வச்சுருக்காங்க. ஆனால் டீ வந்து ஒரு மரம். அந்த மரத்தில் வந்து விதைகள் இருக்குது. டீயில் வந்து விதைகள் எல்லாம் இருக்கிறது, டீ விதைகள் இருக்கிறது. இவ்வாறு இந்த தேநீருடைய மகத்துவத்தை அறிந்த மன்னர் என்ன செய்கிறார்னா அதனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்கிறார். இது ஒரு மருத்துவ குணமுடையது, அதனால் தான் இதை அருந்தியவுடன் நமக்கு புத்துணர்வோடு கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறது என்று உணர்கிறார் மன்னர். எனவே இதை வந்து தன்னுடைய நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் பரப்புகின்றனர். அப்போ தான் என்னென்னா டேங் டைனஸ்டி இது எந்த வருஷம்னா இது மன்னர் கண்டுபிடிச்சதுன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி. மன்னர் எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிமு 2737. கிமு 2737 அந்த காலத்தில் தான், அந்த காலங்களில் தான் வந்து அவர் இந்த தேநீரை கண்டறிகின்றனர். தனிப்பட்ட ஒருத்தர் அல்ல, மன்னர் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாரு. மன்னர் வந்து என்ன அதை ப்ரொமோட் பண்ணுறாரு. அப்போ வந்து என்னென்னா இந்த டேங் டைனஸ்டி, டேங் ஒரு அரசாட்சி நடக்குது. அந்த அரசாட்சி எந்த பீரியட்னா கிபி 618 907 வரைக்கும் இந்த டேங் டைனஸ்டி இருக்குது. இந்த காலகட்டத்தில் இது வந்துன்னா சீனா முழுவதுமே தேநீர் வந்து பரவுகிறது. அனைவருமே அந்த தேநீரை மருத்துவ குணம் உள்ளதாக எண்ணி அனைவருமே பருகுகின்றனர், விரும்பி பருகின்றனர், ஒரு விருந்தாக பருகுகின்றனர். அதை வந்து எங்கே வந்தாலும் நம்ம ஊரில் எப்படி இப்போ சொல்கிறோமோ அதே போலத்தான் அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து உபசரிப்பதற்கும் ஒரு மருந்தாகவும் அவங்க வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. எங்கே அங்கேருந்து என்னன்னா அது வந்து அந்த காலங்களில், அதாவது 618 907 வரைக்கும் வெளிநாடுகளுக்கு பதகிறது. எந்த பாதை வழியானா
சில்க் ரோடு நமக்கு எப்படி நேஷனல் ஹைவே இருக்கு இல்லையா, அது மாதிரி சைனாவிலிருந்து சீனாவிலிருந்து வெளி உலகத்து நிறைய நாடுகளுக்கு போகிறதுக்கு வந்து இந்த சில்க் ரோடு பட்டுப்பாதை பட்டுப்பாதை இந்த பட்டுப்பாதை வழியாக என்ன செய்யுதுன்னா, இது எங்கெங்கே பரவுதுன்னா இந்தியாவுக்கு வருது, கொரியா, ஜப்பான், அதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் இது பரவ ஆரம்பிக்குது. சரியா? உலகத்தில் வந்து தேநீரை அதிகம், அதாவது தேயிலையை அதிகம் உற்பத்தி செய்கின்ற நாடு, முதல் நாடு எதுண்டா? சீனா. சீனா வந்து உலகத்தில் வந்து மிக அதிகமான அளவு தேயிலையை உற்பத்தி செய்யும் நாட்டில் முதல் நாடாக திகழ்கிறது. அப்படின்னா இரண்டாவது எந்த நாடு தெரியுமா? இரண்டாவது நாடு எதுனா இந்தியா. இந்தியா வந்து இரண்டாவது நாடு. இந்தியா வந்து இப்போ சீனாவில் வந்து காஃபி எவ்வளவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை, பட் தேயிலை தான் அங்கே நம்ம ஜப்பானு இங்கெல்லாம் பார்த்தோம்னா தேயிலை தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் காஃபியும் தேயிலையும் மிக அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காஃபியையும் தேயிலையும் வந்து அதிக உற்பத்தி செய்தாலும் அதில் வந்து 70%, 100ல் வந்து 70% நம்ம நாட்டில் இருக்கிறவுடைய மக்களுக்கே சரியாக போகுது. மீதம் இருக்கிற 30% தான் வந்து நம்ம பிற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு அந்த சில்க் பாதையை பற்றி கடைசியில் சொல்கிறேன். சில்க் ரோடுண்டா அதை பற்றி, அதனுடைய பெருமைகள் என்ன, சில்க் ரோடு எவ்வளவு முக்கியமானது, அதன் மூலமாக உலகம் முழுவதும் என்னென்ன ஒரு மாற்றம், ஒரு எக்ஸ்சேஞ்ச், என்னென்ன வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதை நாம் பார்க்கலாம். அது அடுத்து என்னென்னா, இது என்னென்னா பிரிட்டிஷனுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஏன்னா பிரிட்டிஷ் தெரியும், சீனாவிலே வந்து யூரோப்பியன்ஸ் வந்து அவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தோன்றியதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இந்த தேயிலையானது சீனாவிலிருந்து எங்கே போகுதுன்னா பிரிட்டிஷ்க்கு போகுது, பிரிட்டிஷ் நாட்டுக்கு போகுது. அங்கேருந்து அனைத்து யூரோப்பியன் கண்ட்ரிகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கும் அங்கேருந்து பரவுது. இது எந்த நூற்றாண்டுலன்னா 18வது 19வது நூற்றாண்டில் வந்து இது என்ன செய்யுதுன்னா, இந்த சில்க் ரோடு வழியாக பிரிட்டிஷ்க்கு, அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அதை வந்து மிகவும் அவங்க என்ன செய்யணும், ஒரு தொழில் அவங்களுக்கு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே அவங்களுக்கு கிடைச்ச அந்த தேயிலையை பிற நாடுகளுக்கு, அதாவது முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து கொண்டு சேர்க்குறாங்க. ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே வந்து கூப்பிட்டு அங்கே வந்து அதனால்தான் பிரிட்டிஷ் நாட்டில் வந்து இது ஒரு கலாச்சார பானமாக இருக்கிறது. நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்தது அப்படின்னா, டீ எப்போ வந்தது அப்படின்னா 1837 1837 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து முதலாக அஸ்ஸாமில் வந்து டீ தோட்டத்தை வந்து முதல்ல உருவாக்குறாங்க. ஏன்னா அஸ்ஸாமினுடைய காலநிலையும் தட்பவெப்ப நிலையும் வந்து மண்ணும் மிக மிக டீ வளர்வதற்கு ஏற்றதாக இருந்தது. இதனால் என்னன்னா, அங்கே மிக அதிக அளவில் வந்து உற்பத்தியாச்சு. இங்கே டார்ஜிலிங் தேயிலையும் அஸ்ஸாம் தேயிலையும் உலக புகழ் பெற்றது. டார்ஜிலிங் தேயிலையும் அஸ்ஸாம் தேயிலையும் வந்துன்னா உலக புகழ் பெற்ற தேயிலை. அதனால் என்னென்னா, இது உலகம் முழுவதும் நம்முடைய இந்தியாவின் புகழ் பரவியது. இந்தியா வந்து அதிகளவு ஏற்றுமதி செய்ய தொடங்கியது.
இவ்வாறு வந்து உலகம் முழுவதும் வந்து தேயிலையானது அதிகளவு பயன்படுது. இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்போ நாம் வந்து எப்படி அதே மாதிரி தான் ஜப்பான்லேயும் சரி, ஜப்பான் கொரியாவிலாம் தேநீர் என்பது அவங்க மக்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி. அது எப்படி நமக்கு பழக்கி விட்டாங்க அப்படின்னா, நம்ம ஒரு புத்தகத்தில் படித்தது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் இருக்கிற போதில் இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த டீ தூள் இருக்கு இல்லையா, தேயிலை தூளை வந்து இலவசமாக, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒன்றுன்னா புத்தகத்திலேருந்து எல்லா இடங்களையும் இலவசமாக இணைப்பாக வந்து வச்சு விடுவாங்க. குமுதத்தில், ஆனந்த விகடனில் ஏதாவது ஒரு விளம்பரத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, ஷாம்பூ இல்லை ஏதோ ஒரு பொருளை வந்து விற்கணும்னா அதை அறிமுகப்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, சும்மா ஒரு சின்ன சாஷை பாக்கெட், சின்ன பாக்கெட்டை வந்து ரெடி பண்ணி அதை வந்து இலவசமாக கொடுப்பாங்க. அதே போலத்தான் இந்தியாவில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஆரம்பத்தில் மது அருந்தக்கூடிய பழக்கம் இல்லாத போது என்ன செஞ்சாங்கன்னா, சின்ன சின்ன கேனில் அடைச்சி மதுவை வந்து வீட்டுக்கு முன்னாடி இலவசமாக வச்சு விட்ருவாங்களாம். காலையில் எழுந்தனே கதவை தான் திறக்கணும். கதவை திறந்தனே முன்னாடி கேன் இருக்கும். ஆரம்பத்தில் பார்ப்பான், 1 நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் 15 நாள் அப்படியே பார்க்குறதில் என்னடா இது எப்படித்தான் நமக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம், கெட்டதை எப்படி முன்னாடி வைப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு அடிமையாகிடுறாங்க, இல்லாட்டி அதை நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதே போலத்தான் டீ தூளும் மற்ற இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி வச்சு விட்டுறது. வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டாங்கன்னா என்ன செய்யணும், ஆரம்பத்தில் இலவசமாக கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து இலவசமாக கொடுத்து பின்பு வந்து என்ன செய்யணும், அவங்களுடைய பழக்கமாக மாறிடும். பழக்கமாக மாறின உடனே அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. பிறகு விலை நிர்ணயம் பண்ணி விற்கிறதுக்கு அதுக்கடுத்து என்ன செய்யணும், அவங்க வச்சது தான் சட்டம். ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிடும். என்னால் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க, என்னால் டீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னுவாங்க. பார்த்துருப்பீங்கள, உங்கள் வீட்டிலே கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்காங்க. என்னால் டீ இல்லாட்டி எனக்கு தலை வலிக்கும், காய்ச்சல் வந்துடும், மயக்கம் வந்துடும், தலை சுற்றிடும் அப்படின்ட்டுவாங்க. அப்படியெல்லாம் பழகிடுறோம். அப்போ அந்த நிலை வரவர் என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து கூட்டிடுவாங்க, இதை வந்து ரேட்டை கூட்டிடுவாங்க, விலையை வந்து ஏற்றிடுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த தொழில் வந்து பெருகிறது. இது மாதிரி தான் டீ, மதுபானங்கள், சிகரெட்டு எல்லாவற்றையும் வந்து அப்படித்தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம இந்திய மக்களுக்கு கொடுத்து அதற்கு அடிமைப்படுத்தினர். அதுபோலத்தான் இந்த தேயிலையையும் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி 1837 முதல் அசாமில் பயிர் செய்கிறாங்க. அதை படிப்படியாக நம்ம தமிழகத்துக்கு இருந்து தமிழகத்தில் வந்து எப்போ நிறைய வந்து தேயிலை தோட்ட கழகம் ஒன்று உருவாச்சு. அந்த தேயிலை தோட்ட கழகம் சொல்லுவாங்க. அதன் மூலமாக வந்து இலங்கையிலிருந்து வந்த தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பும், அதே நேரத்தில் தங்குவதற்கு இடமும் வேணுன்றதுக்காக அதை வந்து தேயிலை காடுகளெலாம் நிறைய அழித்து தேயிலையை பயிரிட்டு இப்போ அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தாங்க. அப்படி தான் வந்து இங்கே நிறைய நம்ம ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து தேயிலையாக மாறி, காடுகள் வந்து தேயிலை தோட்டங்களாக மாறி இருக்குது தமிழகத்தில். சரியா? இது மாதிரி தான் வந்து என்னென்னா நம்ம வந்து வருது. டீ வந்து என்னென்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க, அதே மாதிரி எதை வந்து முழுசாக நிரூபிக்கிறது விஷமாக ஒரு சிலர் வேணான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு சோறை நிறையா சாப்பிட பிடிக்காதுன்னுவாங்க, காய்கறி பிடிக்காதுன்னுவாங்க, ஒரு சிலருக்கு கறி தான் பிடிக்கும், எனக்கு வந்து இறைச்சி வந்து ரொம்ப பிடிக்கும்னுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இறைச்சியே பிடிக்காதுன்னுவாங்க. அதனால் ஒருத்தருக்கு பிடிக்காதுன்றதை வச்சு அது நல்லதாக கெட்டதாக முடிவு பண்ண முடியாது. அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கணும். இப்போ டீ போர்டு இருக்குது, குன்னூரில் தான் அதுக்கு தலைமை அலகம். அந்த டீ போர்டு மூலமாக என்ன செய்வாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதில் என்னென்ன இருக்குது இல்லைன்றதை ஆராய்ச்சி பண்ணி அறிவியல் பூர்வமாக சொல்வதை மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியும். விஷமாக இருந்தால் இல்லது உடலுக்கு பாதிப்பாக இருந்தால் அதை வந்து அதிகமாக அரசு செய்யாது,
சொல்லலை. ஏன் மிதயம் மதுக்கடையை திறந்து வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இது பரவலாக அனைவரும் அது வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் இது வந்து என்ன, இப்போ டீ குடிக்காத குழந்தையிலேருந்து டீ குடிக்க பழக்கிறோம். ஒரு சில குழந்தைகள்லாம் டீ மட்டுமே குடித்து உயிர் வாழ்கிற குழந்தைகள்லாம் நிறையா இருக்குது. அப்படியே அம்மா அப்பா பழக்கிறாங்க. அந்த பணிகர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிவாசி இனம் வந்து கட்டன் டீ தான் குழந்தைகள்லேருந்து அனைவருமே வந்து கட்டன் டீ தான் குடிப்பாங்க. மற்றதில் வந்து பால் சாயா வந்து விரும்ப மாட்டாங்க. அங்கே அதுக்கு பேர் வந்துன்னா பால் டீ இருக்குல்ல, பால் ஊற்றி சாப்பிட்றது. அது பால் டீண்டா வெள்ளை பால், வெறும் பால். பால் சாயாண்டா பாலில் வந்து டீ போடுறது பேர் பால் சாயா. நான் சொல்கிறது கூடலூர் பகுதியில். அப்படி வந்து குழந்தையிலேருந்தே பழக்கிடுறாங்க. கட்டன் டீ குடிக்க வச்சு பழக்கிடுறாங்க. அதே மாதிரி தான் என்னென்னா, டீயில் வந்து என்னென்னா இரும்பு சத்து அதிகம் இருக்குன்றாங்க, விட்டமின் சி இருக்குன்றாங்க, பொட்டாசியம் இருக்குன்றாங்க, மேங்கனீஸ் இருக்குன்றாங்க. அது விட்டமின் இ மற்றும் சி இருக்குது டீயில் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லி தேயிலை தோட்ட வாரியமே என்ன செய்யறேன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க. இதே மாதிரி எத்தனையோ டீ கம்பெனி இருக்குல்ல, தாஜ்மஹால், அதான் நிறையா இருக்குது, டாட்டா, இது மாதிரி நிறைய டீ இவங்கெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. அவங்க வெப்சைட்டு போகணும்னா இது என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. க்ரீன் டீ வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றாங்க. அடுத்து என்னென்னா கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் இருக்கு இல்லையா, அதாவது இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வராத வந்து தடுக்குது, அந்த ரிஸ்க்கை வந்து குறைக்குதுன்றாங்க. நான் சொல்கிறது இன்னொன்று நான் சொல்லலை, இது எல்லாமே எழுதியிருக்காங்க, ஆராய்ச்சி கட்டுரைகளில் வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னுடைய கருத்து இல்லை. நான் சாப்பிடுவேன். நான் கட்டன் டீயும் குடிப்பேன், கட்டன் காஃபியும் குடிப்பேன், பால் டீயும் குடிப்பேன், பால் சாயாவும் குடிப்பேன், எல்லாமே குடிப்பேன். எனக்கு அதுவே டெய்லி குடிப்பேன். எத்தனை கிளாஸ் கொடுத்தாலும் நான் குடிப்பேன். அது என்னுடைய தனிப்பட்டு. ஏன்னா எனக்கு அதில் இருக்கிறதா எனக்கு வேறு கெடுதல் இருக்கிறதே வேறு ஒன்றும் தெரியலை. அதனால் வந்து நான் குடிக்கிறேன். ஆனால் டீயில் வந்து இப்படி பொட்டாசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்சைமர் நோய், பர்கின்சன் நோய் இதெல்லாம் இருக்கிறது, கைகால் அப்படியே ஆடிக்கே இருக்கும், மறந்துடுவாங்க. அது மாதிரி குழந்தைகளுக்கு அல்சைமர் அப்படியே கைகள்லாம் நடுக்கம் கொடுத்துக்கே இருக்கும் இல்லையா. இந்த நோய்களை கட்டுப்படுத்துகின்ற சில மருந்துகள் வந்து இதில் இருக்குது. அதாவது நரம்பு சம்மந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய சில மருந்துகள் வந்து காஃபியிலையும் டீயிலையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இன்னொன்றுன்னா, கேன்சர் வர்றதை வந்து தடுக்கக்கூடிய மருத்துவமும் அதில் இருக்குது. ஆனால் முழுசாக நிரூபிக்கப்படல. அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து அது ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சரியா? இது வந்து டீயை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து காஃபி நம்ம நாட்டுக்கு எப்படி வந்துச்சு? காஃபி போர்டு இந்தியாவில் எங்கே இருக்குது தெரியுமா? இந்தியாவில் வந்து அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது காஃபி போர்டு. ஏன் அங்கே வந்து வச்சுருக்காங்க? அதை இந்த கதை சொன்னேன்னா சரியா தெரியும். காஃபியை வந்து அதாவது அதுக்கும் ஒரு புராணம் இருக்குது, புராண கதை. அது சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கல்தி அப்படின்ற ஒருத்தர், ஆடு மேய்க்கிறவர், வெள்ளை ஆடு இருக்கு இல்லையா, வெள்ளை ஆடை கொண்டு போயிட்டு மேய்ச்சிட்டு வர்றவர் டெய்லி. அவர் ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய ஆட்டுக்கூட்டத்தை கொண்டு போகிறார். எந்த நாட்டில்னா எத்தியோப்பியாவில் கல்தி, அவர் பேர் கல்தி. அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய ஆட்டு மந்தையை வந்து காலையில் கிளப்பிக்கிட்டு போகிறாரு. போயிட்டு மேய்க்க போகிறாரு. மேய்ச்சிக்கு இருக்கிற போதில் ஒரு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய காய்களை திண்டுட்டு இந்த ஆடுகள் எல்லாம் ஒரு இடத்துல நிற்காமல் அங்கங்கே தவிக்கிருக்கு, புத்துணர்ச்சியோடு வந்து துளிக்கிருக்கான். என்னாடு இவருக்கு தெரியல. ஒரு நாள் பார்க்குற திறந்தூர் அப்படியே அதை வாட்ச் பண்ண பார்க்க டெய்லி கவனிக்கிறார், உற்று நோக்கிறார். எதனால் இந்த ஆடுகள் வந்து இப்படி தவுது அப்படின்ட்டு பார்க்குற போதில் எந்த ஆடுகளெல்லாம்
இந்த காஃபி பழத்தை தின்றுருக்கோ, அந்த காஃபி பழத்தை தின்ற ஆடுகள் எல்லாமே புத்துணர்ச்சியோடவும் ஒரு சக்தியோடவும் துள்ளுதான். ஓஹோ, இதுதான் போருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன்னா, அதை வந்து என்ன செய்யறேன்னா நிறைய எடுக்கிறாரு. எடுத்து அவங்க ஊரில் இருந்த துறவியல் இருப்பாங்களே, செயின்ட்டுக்கு, அவங்ககிட்ட என்ன செய்கிற அந்த மோங்க்கு அவங்ககிட்ட போய் எடுத்து இப்படி வந்து விலைக்கு சொல்கிறாரு. விலைக்கு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து என்னன்னு பாருங்கன்னு சொல்லி கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க, இது உண்மைதான். அப்படி இன்னொரு கதை, நம்ம டீயை பற்றி இன்னொரு கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சீனாவுக்கு வந்து இவர் வர்றாரு, நம்ம புத்தர். சீனாவுக்கு வந்த புத்தர் வந்து ஒரு மலையில் வந்து என்ன செய்கிறாருன்னா சமையல் பண்ணுறாங்க. ஷாலின் டெம்பிள் அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாருன்னா ஷாலின் டெம்பிள்ன்ற ஒன்றை வந்து துவக்கிறார். துவக்கி அங்கே வந்து பலவிதமான சண்டை பயிற்சிகள் கொடுக்கவும் தியானத்தை வந்து இவர் கற்றுக் கொடுக்குறார். அப்போ வந்து என்னென்னா இவர் சமைக்கிற போதில் இதே மாதிரி அந்த தேயிலுடைய இலை வந்து விழுந்துருது. அதை குடித்த உடனே வந்து தூக்கம் வராமல் இருந்திருக்கு. ஏன்னா துறவிகள் எல்லாம் எப்பவும் தியானத்திலே இருக்கிறவங்க. அதனால் என்னென்னா தியானத்திலே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து உட்காந்தன்னே தூக்கம் வந்துடும். அதனால் அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்துறதே இவங்களுக்கு பெரிய காரியமாக இருக்கும். அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஓஹோ, இது இந்த தண்ணி இந்த இலை விழுந்ததை வந்து குடித்தோம்னா தூக்கம் வராது அப்படி கண்டுபிடிச்சது யாருன்னா புத்தர் தான். அவர் இப்படி தேயிலை கண்டுபிடிச்சதை வந்து 2 பேரையும் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம காஃபி யார் கண்டுபிடிச்சா? பார்த்தா கல்தின்றவர் கண்டுபிடிச்சான்னு நம்ம சொல்லலாம். இவர் வந்து என்னென்னா அந்த காஃபியை கொண்டு போயிட்டு துறவிகிட்ட கொடுக்குறாங்க. அந்த துறவிகள் வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய சுவையில் மயங்கி இதை வந்து இந்த வெளியே அவங்க வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று தெரியல உங்களுக்கு, எத்தியோப்பிய உலகத்திலே வந்து காஃபியிலே மிகச்சிறந்ததுன்னா எத்தியோப்பியனுடைய காஃபி. எத்தியோப்பிய நாட்டில் தான் காஃபி அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த நாட்டு காஃபி தான் மிக சுவையானதும் கூட. அதனால தான் கண்டுபிடிச்சது எத்தியோப்பியாவில் தான். காஃபி கண்டுபிடிச்சது எத்தியோப்பியாவில். சரி, நம்ம நாட்டுக்கு எப்படி வந்துச்சு காஃபி? ஏமன்ற ஒரு நாடு தெரியும் உங்களுக்கு, அது ஒரு அரேபிய நாடு. இந்த ஏமனில் வந்து ஒரு சூபி துறவி, இந்த சூபி துறவி பேர் வந்து என்னென்னா பாபா பூடான். அவர் பேர் பாபா பூடான் ஒரு அவர் துறவி. அங்கிருந்து என்ன செய்யறான்னா ஒரு 7 காஃபி விதைகளை கொண்டுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா கடத்திக்கு வந்துடுறாரு. எதுவுமே தெரியாத, ஏன்னா அது அங்கே ஒரு சட்டம் கூட இருந்திருக்கலாம். என்ன சொல்கிறாங்க அந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா கடத்திக்கு வந்தாருன்னு தான் போட்டிருக்காங்க. பாபா பூடான் வந்து சூபி துறவி அங்கேருந்து என்ன செய்கிறாருன்னா 7 காஃபி விதைகளை கடத்திக்கிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய சிக்மகளூர் தான் வந்து இந்திரா காந்தி கூட அந்த தொகுதியில் தான் ஒரு முறை போட்டிக்கிட்டாங்க. அந்த சிக்மகளூரில் வந்து நட்டு வைக்கிறாங்க. வந்து நட்டு வைக்கிறாங்க. நட்டு வச்சு அங்கேருந்து காஃபி இந்தியாவில் அங்கே தான் உருவாகுது. இப்போ பார்த்தோம்னா கூர்க்கு இங்கெல்லாம் வந்து அதிகமாக காஃபி தான் விளையும். கர்நாடகத்தில் வந்து டீயை கிடையாது, காஃபி தான் அதிகம் விளையும். கூர்க்கில் எல்லாத்தையும் சிக்மகளூர் அந்த ஏரியா முழுவதும் காஃபி தான் அதிகம் விளையும். அதே மாதிரி காஃபி போர்டு வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது. அவர் பேர் கொண்டு வந்தவர் பேர் என்னென்னா பாபா பூட்டான். அவர் ஆனால் 1670 வந்து கொண்டு வராங்க. அவர் மூலமாக தான் வந்து இந்தியாவுக்கு வந்து காஃபி வந்தது. அடுத்து என்னென்னா
சில்க்கு பட்டுப்பாதை பற்றி பேசணும்ல. சைனாவுடைய சில்க் ரோடு உலக புகழ் பெற்றது. சைனாவுடைய சில்க் ரோடு, நீங்கள் ரோடுன்னா ஏதோ வண்டி மட்டும் போகிறதுக்காக இல்லை, அதில் எத்தனை விஷயங்கள் நடைபெறுது தெரியுமா? நீ நினைக்கிறீங்க சில்க் ரோடுன்னா